ஹாய் கைஸ், இன்னைக்கு என் வீட்டு தோட்டம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வீட்டு தோட்டத்தில் என்ன மரமெல்லாம் இருக்குது, என்ன மரம் செடி கொடி எல்லாம் இருக்குது என்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க கைஸ் போகலாம், வீட்டு தோட்டத்தை பார்க்க போகலாம். இதுதான் கைஸ் என் வீட்டு கார்டன். இப்போ பாருங்கள், இது என்ன செடி. இது ஸ்ரீலங்காவில் முக்கியமாக தழைச்சி செடி மாதிரி வளர்கிற ஒரு மரம். இது தேசிக்கா மரம் மாதிரி ஒரே மரம் தான். இந்த மரத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கும்னா ஆத்தங்காய் மரம் அது போன்ற இந்த ஸ்ரீலங்காவில் மிச்சமே வளரக்கூடிய மரம் தான் இந்த மரம். இது காய்க்காது. மற்றது என் வீட்டு தோட்டத்தில் இருக்குது புளியங்கான்னு நீங்கள்லாம் கறிக்கு யூஸ் பண்ணுற இந்த புளியங்காய், இந்த மரமும் என்ன வீட்டு தோட்டத்தில் தான் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் இந்த மரத்தை. இந்த மரத்துலேருந்து கைஸ் நிறைய இந்த காய்கள் விழுந்திருக்கும். இந்த புளியங்காய் காய் இதெல்லாம் நிறைய விழுந்திருக்கும். இதெல்லாம் புளியங்காய் தான். மற்றது பிலாக்காண்டு ஒரு மரம் இருக்குது. அதுலேயும் நிறைய காய்கள் கிடைக்குது. இது மிச்சம் அழகாக இருக்குது. இந்த பிலாக்காய் இதெல்லாம் நம்ம குக்கிங்கில் செய்வாங்க. இந்த பிலாக்காய் பாருங்கள் இந்த எப்படி இருக்குது. இந்த பிலாக்காய் காயோடு நிறைய காய்ச்சி இருக்குது. மற்றது இந்தியாவிலேயும் மிச்சம் வளரக்கூடிய இந்த காய் ஒரு விளாம்பழம் மாதிரி ஒரு காய் பெலிக்கான்னு சொல்லுவாங்க. இது ஜூஸ் அடிப்பாங்க. இந்த பெலிக்காய் விலாங்க போன்று உள்ளது. இந்த பாருங்கள், இந்த மரம் இது வித்தியாசமான மரம். அழகான காய்கள் எல்லாமே இந்த சாப்பிடக்கூடியது. இதுவும் விழுந்து கிடக்கு இந்த காய். இது நிறைய நோய்களுக்கு மிச்சம் சாப்பிடுவாங்கன்ற ஒரு காய். இது விலாங்க போன்றது. இந்த பார்க்கலாம், விலாங்க காய் இது விலாங்க. மற்றது அலிப்பேரா அண்டு சொல்லுவாங்க இந்தியாவில். ஸ்ரீலங்காவில் சொல்லுவாங்க அலிப்பேரா. இது ஜூஸ் அடிப்பாங்க. பட்டர் ஃப்ரூட்டுண்டு இங்கிலீஷால் சொல்லக்கூடியதான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மரம் எல்லாமே வித்தியாசம் விளங்காது. எல்லாமே பச்சையாக ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் வித்தியாசம் விளங்கும். மற்றது மாங்காய். ஏற்கனவே யாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், மாங்காய் மரம் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடியது. தமிழில் மாங்காண்டா யாருக்குமே தெரியாத ஒரு மரம் இல்லை. அந்த மாங்காய் மரமும் இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய மாங்காய் காய்கள் விழுந்து கிடைக்குது. இப்போ இந்த மரம் எல்லாமே என் தோட்டத்தில் இருக்கிறது தான் கைஸ். மரம் செடிகள் வளர்க்குறதுக்கு மிச்சமே ஸ்ரீலங்காவில் நல்ல நம்மளோட தோட்டம் மாதிரி ஒரு தோட்டம் தான் முக்கியமாக பயன்படக்கூடியது. நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க கைஸ், பாருங்கள் எல்லா மரமும் இது எல்லாம் என் தோட்டத்தில் உள்ளது. நீங்கள் பார்த்தீங்க அழகான ஒரு தோட்டத்தில் உள்ளது. ஆனால் இன்னும் அழகாக இந்த தோட்டத்தை கார்டனாக நிறைய மரங்கள் நட்டி அழகாக செய்ய முடியும். ஓகே கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.